ஞாயிறு திங்கள் 2 நாள் தாங்க ஊர்ல இல்ல, எக்கச்சக்கமான போன் வந்துச்சுங்க. நிறைய பேர் ரூம் வேணும் ஆட்டோ வேணும் அப்படின்னு முன்னாடியே சொன்னவங்களுக்கு போன் மூலமா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ராமேஸ்வரம் வந்துட்டு ரூம் வேணும் ஆட்டோ வேணும் கேட்கறவங்களுக்கு எனக்கு உடனே ரெடி பண்ணி தர முடியாது அப்படின்னு எல்லா வீடியோலும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் ஒரு ஆட்டோ டிரைவரா, நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ரூமுக்கும் ஆட்டோவுக்கும் போன் பண்ணி விசாரிக்க முடியாது. அதுக்காக தான் ஒன்னு முன்னாடியே சொல்றேன். திடுதிப்புன்னு ராமேஸ்வரம் வந்தவங்களுக்கு என்னால ரெடி பண்ணி தர முடியல, நீ மன்னிச்சுக்கோங்க. ராமேஸ்வரத்துல ரூம்ஸ் ஆட்டோ டிராவல்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிருங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் சென்னையில வந்திருந்தாங்க. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வரேன் அப்படின்னு போன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. திடுதிப்புன்னு ஒரு ப்ரமோஷனுக்காக வெளியே போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு அண்ணே நான் ராமேஸ்வரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. அண்ணே நான் வெளியூர்ல இருக்கேன், நாளைக்கு தான் வருவேன், ஆட்டோ புக் பண்ணி தரேன், தனுஷ்கோடியில சுத்தி பார்த்து ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க நாளைக்கு வாங்க, நான் உங்க ஆட்டோல தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்காக இருந்தாங்க. காலையில 6 மணிக்கு தாங்க ஊருக்கு வந்தேன். போய் அவசரமா குளிச்சுட்டு வந்து அவங்கள 8:30 மணிக்கு பிக்கப் பண்ணி எல்லாத்தையும் சுத்தி காமிச்சு ஒரு 3:30 மணிக்கு ரயில்வே இறக்கி விட்டாங்க. ராமேஸ்வரத்துல ஏதாச்சும் உதவி அப்படின்னா கீழே நம்பர் தரேன், அந்த மாதிரி கால் பண்ணுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து உங்களுக்கு இருக்கு டப்பி, ராமேஸ்வரத்துல நாங்க தாங்க கிறுக்கு டப்பி.